வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ட்விங்கபிள் அனி. அண்ட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா உலகத்தில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான பெட்ஸ் வளர்ப்பாங்க. இதில் ரொம்பவே யூனிக்கான பெட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேபிபரா அப்படிங்கக்கூடிய இந்த விலங்கு பார்த்தோம் அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் தான் வந்துட்டு அதிகமாக காணப்படுது. இதுங்களுக்கு இது கிட்டத்தட்ட குனியா பிக்கோட வெரைட்டியாக தான் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன, இது கொஞ்சம் நல்லா சப்பியாக இருக்கும். இதை பெட்ஸாக வளர்க்குறாங்க. இதுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா தண்ணியில் விளையாடுறது. எவ்வளோ நேரம் தண்ணியில் விட்டாலும் இது விளையாண்டுட்டே இருக்கும். அப்படின்னா ஃபெனக் ஃபாக்ஸ். இந்த ஃபாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பூனையை விட ரொம்ப சின்னதாக இருக்கும். இதோட காதுகள் ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதையும் ஒரு சில கண்ட்ரீஸில் பெட்டாக வளர்க்குறாங்க. ஸ்குரல் அண்ட் மங்கி இந்த ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் அது இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் ஸ்குரல் மங்கி. அண்ட் இந்த ஸ்குரல் மங்கி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்காவில் காணப்படுது. அப்படின்னா ஸ்டிக் இன்செக்ட், அதாவது பார்க்கறதுக்கு குச்சி மாதிரி இருக்கும். அண்ட் இந்த இன்செக்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இதுக்கு எப்படின்னா ஏதாவது ஒரு இந்த ஸ்டிக் மட்டும் தனிச்சு வாழுமானா வாழவே வாழாது. இதுக்கு இன்னொரு ஸ்டிக் இன்செக்ட் தேவைப்படுது. இதுக்கு ரொம்ப கேர் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு சிம்பிள் கேர்லேயே இதையும் நம்ம வளர்க்க முடியும். அடுத்து ஹெட்ஜ் டாக், அதாவது முள்ளமன்றி. இந்த முள்ளமன்றியை ஒரு சில நாட்டில் பெட்டாக வளர்க்கப்படுது. இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக எதுவுமே தேவைப்படாது. ரொம்பவே சிம்பிள் கேர்லேயே நல்லா வளர்க்க முடியும். அதே மட்டும் இல்லாமல் இது ரொம்ப க்யூட்டாக இருக்கிறனால இது ரொம்பவே விரும்பி பெட்டாக வளர்த்துட்ருக்காங்க. அதை பார்த்தோம் அப்படின்னா ஷங்க்ஸ். இந்த ஷங்க்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் இருந்தாலே போதும், நல்லாவே இந்த பெட்டை வளர்க்க முடியும். அண்ட் இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. தன்னை தானே அதை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கும். இதுக்கு என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்கு எந்த ஒரு பொருளோ எதுவும் தேவை கிடையாது. அதுவே ஏதாவது ஒரு பொருளை வச்சு தானாக என்டர்டெயின் பண்ணி விளையாடிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அடுத்ததாக பார்த்தோன்னா பைமி கோட். இந்த கோட் எப்படி அப்படின்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு டாக் சைஸ் தான், ஒரு சின்ன டாக் சைஸ் அளவுக்கு தான் இருக்கும். இது புல் சாப்பிடும். ஸ்பாட்டட் ஜெனட். இந்த ஸ்பாட்டட் ஜெனட் அப்படிங்கக்கூடிய இந்த மிருகம் இருக்கு இல்லையா, இது ஒரு சில நாளில் பெட்டாகவும் வளர்க்குறாங்க. இந்த இதுக்கு எப்படின்னா இது ரொம்ப துருதுருன்னு ரொம்ப துருதுருப்பாக இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். கூடிய பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பெட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்பவே லவ் இண்டிபெண்ட்டாக விரும்பக்கூடிய ஒரு அனிமல். சுகர் கிளைடர் அப்படிங்கிறது ஒரு விதமான அணில். இந்த சுகர் கிளைடர்ஸ்க்கு விங்ஸ் இருக்கும். அண்ட் இதனால் மரம் டு மரம் இது பறந்து போய் இருக்கும். அண்ட் இதுவும் நல்லாவே சோஷியலிசமாக எல்லாத்துக்கூடயும் பழகும். வலாபாய் அப்படிங்கக்கூடிய இந்த அனிமல் கேங்க்ரூவோடைய ஃபேமிலி. இதை கேங்க்ரூவோட கசின் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ரொம்பவே பார்க்கறதுக்கு கேங்க்ரூ மாதிரியே இருக்கும். ஆனால் இது பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே மனுஷங்க கூட ரொம்ப அன்பாக, ரொம்பவே ஒரு கம்பேனியன் மாதிரி இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேங்க்ரூ பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடம் தேவைப்படும் இதை வளர்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் புல், பழங்கள், அதுக்கப்புறம் ஆப்பிள்ஸ் விரும்பி சாப்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிக்கான ஒரு பெட்ஸஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Twinklebellaini.